அப்படியே இறைவனின் மீது நாட்டம் இருந்தால் எத்தனை பேருக்கு சிவத்தின் மீது நாட்டம் இருந்தது? அந்த சிவத்தின் மீது நாட்டம் வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முற்பிறவிகளில் செய்த முயற்சியின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் நீங்கள் சிவத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப சிவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் உங்களை எப்படி மாற்றுகிறது என்ற உலகத்தில் இருப்பவை யாவும் நிலையற்றவை என்பதை உங்களுக்கு உணர வைக்கிறது. அதன் மூலமாக உண்மை பொருளை தேட வைக்கின்றது. உண்மை பொருளை தேடி நீங்கள் அலையும் போது அதற்கான வழியையும் காட்டுகின்றது அந்த சிவம். அந்த வழியை தொடர்ந்து நாம் செல்வோமே ஆனால் கட்டாயமாக அந்த சிவத்தை உணர முடியும். அவருடன் இரண்டர கலந்து நிற்க முடியும். சிவனை வழிபடுறது அவ்வளவு பெரியதா? ஆம், சிவத்தை வழிபடுவது மிகவும் உயர்ந்தது. அவருடன் இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்ற நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் சிவத்தை வழிபட முடிகிறது. மாறி மாறி வருகின்ற பிறப்பு இறப்பை பற்றி தெரியாமல் அதனுடைய உழன்று கொண்டு இருப்பவர்களுக்கு எக்காலத்திலும் உண்மை தெரியாமல் தான் போகும். அப்ப இந்த பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்